எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம போட் வேவ் நியோ ஸ்மார்ட் வாட்சோட ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சோட ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்ஸ் மேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சோட ஃபோட்டோ குடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து நமக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு 1.69 இன்ச் ஹெச்டி டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் கேமெட்டோட சப்போர்ட்டோட குடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சோட ஒரு இன்னொரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. அதே சமயத்துல நமக்கு வந்து காம்பேட்டபிள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அதுக்கப்புறம் iOS வந்து காம்பேட்டபிள் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஹார்ட் ரேட், SpO2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடேட்டரி அலர்ட்ஸ், கேமரா அண்ட் மியூசிக் கண்ட்ரோல், IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு பிரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRP வந்து 5,990 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 1,799 வந்து இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போட் வேவ் நியோ ஸ்மார்ட் வாட்ச் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட போட் வேவ் நியோ ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம பாக்ஸ்ல வந்து வெளியில வந்து எடுக்கலாம். ஸோ வெளில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் இதான் நம்மளோட போட் வேவ் நியோ ஸ்மார்ட் வாட்ச். ஸோ மேல வந்து நமக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து நமக்கு பீல் ஆஃப் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கைடு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்க வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து நம்மளோட போட் வேவ் நியோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்க சார்ஜ் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நமக்கு பூட்டையும் முடிச்சு நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஒரு ரப்பர் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. 1.69 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்லிம்மாக ஸ்லீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து தெரியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சார்ஜிங் பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார், சில சென்சார்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து நம்மளுக்கு வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணியில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஏன்னா இதில் வந்து நமக்கு IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு எடுத்திருக்கோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சில் வந்து இந்த ரிஸ்ட் வேக் பண்ணுற ஃபீச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வாட்சை வந்து வேக் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் டு வேக் ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சில் வந்து மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனில் என்ன மியூசிக் ப்ளே ஆனாலும் உங்களால் வந்து ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, பாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப், வால்யூம் டவுன் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மியூசிக் ப்ளே பண்ணும்போது ஃபோனை எடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது. ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்ச்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சில் வந்து கால்ஸ் வந்து உங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் கால்ஸ் வந்து உங்களால் சைலன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து காலை வந்து சைலன்ஸ் வந்து பண்ணோம். அதே சமயத்தில் கால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து வாட்ச்லேருந்தே வந்து ரிஜெக்ட் வந்து பண்ண முடியுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட் அப் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைன்இன் வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன்இன் வந்து பண்ணிடலாம். ஸோ நான் போயிட்டு சைன்இன் வந்து பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து எல்லா பர்மிஷன்ஸும் வந்து அலோவ் கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மூத்தாக வந்து வேலை செய்யும். ஸோ எக்கச்சக்கமான பர்மிஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லா பர்மிஷன்ஸும் வேறு வழியில் நம்ம வந்து அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வந்து அது ஆப் வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து சர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக நமக்கு வந்து கீழே வந்து வேவ் நியோ அப்படின்னு சொல்லி டிடெக்ட் வந்து பண்ணிடுச்சு. ஜஸ்ட் வந்து நமக்கு பேர் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேரிங் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்சில் வந்து நம்மளுக்கு ஆக்செப்ட் பைண்டிங் அப்படின்னு இருக்குது. அதை வந்து நம்ம ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவைஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த பேரிங் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் ஓகே வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒரு OTA வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புது ஃபர்ம்வேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் OTAல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம வாட்சை வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு புது ஃபர்ம்வேருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்போட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டெப் கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுட் கேலரிஸ் கவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஹார்ட் ரேட் ஃபீச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சில் வந்து நமக்கு ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் தூங்குனீங்கன்னா அந்த ஸ்லீப் எவ்வளோ கரெக்டாக தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து நமக்கு இந்த SpO2 ஃபீச்சரும் வந்து வாட்சில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த வெயிட் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங்கும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்குள்ளேயே வாட்சில் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வாட்சில் எல்லாரும் கேட்குற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளால் வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸும் வந்து ஆட் பண்ண முடியுது. ஸோ கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம மாற்றி வந்து பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் வந்து பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் வந்து ஆயிருச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக குறைய வந்து சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இன்னொரு வாட்ச் ஃபேஸும் நம்ம வந்து இப்போ வந்து அப்ளை வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ சிங்க்ரனைஸ் வந்து இப்போ ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. போர்டுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். எக்கச்சக்கமான இன்பில்ட் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்ததுக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்து கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜென்ரல் செட்டிங்ஸ் கால் ரிமைண்டர், ஹவர் டைம், 24 ஹவர் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, வெதர், அதுக்கப்புறம் வேக்கப் கெஸ்டர் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அலாரம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அலாரம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து நான் வாட்சில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வைப்ரேஷன் வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அலாரம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அலர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செடேட்டரி ரிமைண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரிமைண்டர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக டிவைஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பெர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வேலை செய்யும். ஆப்பை வந்து நமக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் வந்து நம்ம வந்து டிசேபிள் வந்து பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ எல்லாமே நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸால் உங்களால் வந்து கண்டிப்பாக வாட்சில் வந்து ரீட் வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வாட்ச் வந்து நீங்கள் ஷட்டர் பட்டனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இது எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸில் வந்து நீங்கள் கேமரா வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். வாட்சில் வந்து நம்மளுக்கு அந்த ஷட்டர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் ட்ரேயில் வந்து அந்த ஷட்டர் பட்டன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வந்து ஷட்டர் பட்டன் இருக்குது. அந்த ஷட்டர் பட்டனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம வாட்ச் கனெக்ட் ஆயிருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அந்த பாருங்கள் டேப் டு டேக் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடுக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சோலோவாக ஏதாச்சும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோன் வந்து ட்ரைபாடில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்போட எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வாட்ச் ஃபேஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்துருக்கு. மேலே வந்து ஸ்வைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் ட்ரேக் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங் வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் பேக் வந்து போகுது. அப்புறம் வந்து நமக்கு வெதர் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வெதர் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நான் இன்னும் லொக்கேஷன் வந்து செட் பண்ணல. ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெதரும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் வாட்ச் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமர். ஸோ டைமர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைமர் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அவங்களும் சில ப்ரீசெட்ஸ் டைமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அலாரம். ஸோ நீங்கள் வந்து ஆப்லேயும் அலாரம் வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி வாட்சில் கூட நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிரைட்டாக நம்மளுக்கு வந்து ஆகும். ஸோ அதான் நமக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைன் மை ஃபோன் வந்துருக்கு. ஸோ உங்கள் ஃபோன் வந்து தொலைச்சிட்டிங்கன்னா வாட்ச் வச்சு நீங்கள் ஃபோனை தேடலாம். அப்போ நான் சொன்னபடி அந்த ஷட்டர் இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் அவுட் அதுக்கப்புறம் இங்கேருந்து கூட நீங்கள் வந்து டயல்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ இங்கேருந்து கூட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லா தடவையும் நீங்கள் வந்து ஃபோன் ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. டயல் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேருந்தே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ டூ நாட் டிஸ்டர்ப் மோட் மாதிரி ஒரு மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட் மோட் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, டைமிங்கை செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நைட் மோட் வந்து அப்போவே ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் வந்து ஆகிடும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டே டூ நாட் டிஸ்டர்ப் மோட் வேணுமா இல்லை டைமிங் வேணுமா அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரைஸ் டு வேக் வந்து நான் காமிச்சேன்ல, ஸோ ரைஸ் டு வேக் வந்து இதில் இருக்குது. ரைஸ் டு வேக் வந்து வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் வச்சிட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது ரைஸ் டு வேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டிசேபிள் வந்து ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைட்னஸ் 20% தான் பிரைட்னஸ் வந்து வச்சிருக்கேன். வாட்சோட பிரைட்னஸ் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் ஆஃப் ரீஸ்டார்ட் ரீசெட் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்சோட அபவ் செட்டிங்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அபவுட் செட்டிங்ஸில் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேல வந்து மேலே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன், இன்டோர் ரன், வாக்கிங், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரோவிங், கிரிக்கெட்டு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நமக்கு எல்லாமே வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நடந்தீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணீங்க, அதெல்லாமே நமக்கு வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மானிட்டர் வந்து ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹார்ட் ரேட் வந்து நமக்கு வேலை செய்யுது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த SpO2 மானிட்டரிங்கும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து SpO2வும் இதில் வந்து இருக்குது. அண்ட் அதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து SpO2க்கு அப்புறம் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு மெசேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் மெசேஜிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் தூங்குனீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இதில் வந்து வேலை செய்யும். ஸோ நைட் தூங்கும்போது ஆப்வியஸ்லி வாட்ச் போட்டு நீங்கள் தூங்கணும். அப்போ தான் வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து வேலை செய்யும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உமனுக்கு தேவைப்பட்ட அந்த உமன் பீரியட் சைக்கிள் ட்ராக்கிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் அதை கான்ஃபிகர் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுவும் ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னு நினைக்கிறேன் உமனுக்காக. அப்புறம் வந்து நான் சொன்னபடி அந்த மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்ச்லேயே வந்து மியூசிக் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் வந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்பியும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு ஃபீச்சர் மிஸ்ஸும் கண்டிப்பாக வந்து பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப் ட்ரே வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் ட்ராக்கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெதரு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவிட்டி ரெக்கார்ட், இந்த எல்லாமே நீங்கள் ஆப் ட்ரேக்கு போய் ஓப்பன் பண்ணவும் தேவையில்ல, எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலேருந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த குவிக் செட்டிங்ஸ் வந்து வருது. ஸோ குவிக் செட்டிங்ஸும் நமக்கு வந்து ஆக்சசபிளாகவே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கேள்வி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்னைக்கு பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.